ஹலோ வயசு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் ஒரு அருமையான வேலை வாய்ப்புங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு தாங்க அருமையான வாய்ப்புங்க. ஸோ நீங்க அதுலயும் ஆசிரியர் வேலை வாய்ப்பு செஞ்சிருப்பீங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு தான் செய்ய போறீங்க. ஆனா இது பார்த்தீங்கன்னா அரசு இல்லத்துல நீங்க பார்த்தீங்கன்னா போய் வேலை செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஃபுல் டைமா நீங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணவங்களுக்கு 33,100 சம்பளம் குடுக்குறாங்க. இதுல நிறைய போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த காலி இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகங்கும் போது உங்களுக்கு விண்ணப்பிச்சவே வேலை பார்த்தீங்கன்னா உறுதிங்க. ஸோ இல்லம் தேடி கல்வி தன்னார்வலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் வந்துச்சுன்னா நான் தெரியப்படுத்துறேங்க. இந்த வேலை வாய்ப்பு தமிழகம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா வருங்க. ஆனா எப்போ எப்படி வருதுன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியாதுங்க. எப்பயாவது ஒன் டைம் தான் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிடுவாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் தெரியப்படுத்துறேன். இதுல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை எப்பயுமே. குழந்தைகள் சிறப்பு சேவை துறையில் பார்த்தீங்கன்னா பெண்கள், அதே மாதிரி சமூக நலத்துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது போன்று தான் இந்த வேலை வாய்ப்பும். விண்ணப்பிங்க, வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வரதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். பல வருடத்துக்கு பின்பு தான் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சு. தற்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் வாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்டே பாருங்க, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைத்துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு செங்கல்பட்டு மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கான விண்ணப்ப படிவம், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஸோ இந்த பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 போஸ்டிங் இருக்குதுங்க. அதில் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 4-5 வேகன்சி இருக்குதுங்க. ஒரு 50 வேகன்சி பக்கமாக இருக்குது. அதை நோட்டிஃபிகேஷன் பார்த்து என்ன பதவிக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ விண்ணப்பதாரின் பெயர் இந்த இடத்துல எழுதிங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழில் இருக்குதுங்க. நீங்கள் தமிழில் எழுதுறது பெட்ரு. தந்தை கணவர் பெயர் இது பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. உங்களுடைய அப்பாவுடைய நேமோ ஹஸ்பண்ட் நேமோ பார்த்தீங்கன்னா எழுதிங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டிங்க. பிறந்த தேதி எழுதிங்க. கம்ப்ளீட் ஆன வயது பார்த்தீங்கன்னா எழுதிங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸுங்க. உங்களை பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்பணும். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அட்ரஸ் வித்து பார்த்தீங்கன்னா பின்கோடோட பார்த்தீங்கன்னா எதை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அது பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய மெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதிங்க. கல்வி ஆவணங்களின் நகலை இணக்கவும். ஸோ நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிங்க. எழுதிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கணுங்க. கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஏதாவது படிச்சிருந்தீங்களா அது எழுதிங்க. இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஸோ பணி அனுபவம் பற்றிய விவரங்கள். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் செக் பண்ணணும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எழுதிங்க. ஒன்றுன்னு போட்டுங்க. எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அதோடைய பேர், அங்கே உங்களுக்கு என்ன பதவி, எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை வருடம் எத்தனை மந்த்னு பார்த்தீங்கன்னா எழுதிங்க. எத்தனை இருந்தாலும் சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் எழுதிங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை நான் உங்களுடைய பேர் எழுதிங்க. அளித்த விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என்பதை இதன் மூலம் அறிவிக்கிறேன். ஏதேனும் தவறு என கண்டறியப்பட்டால் எனது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உறுதிமொழி பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துறேன். கீழே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்லக்கூடியது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவங்க கொடுக்க கிடையாது. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா என்ன தரீங்கன்னா டேட்னு பார்த்தீங்கன்னா போட்டு என்னைக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டேட் போட்டுங்க. பிளேஸ் எந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றீங்களோ அதையும் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க வாட்டுக்கு இதெல்லாம் போடாது பண்ணிட்டீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளிகேஷன் வந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துச்சா, முன்னாடி எந்த தேதியில் வந்துச்சு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா வருங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்கலனால நாம தாங்க பார்த்தீங்கன்னா போட்டு அனுப்பணும். ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறேங்க. நாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணால் தான் நமக்கு வேலை கிடைக்கும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.